ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக ஏடிஎம் கார்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு எப்படி பின் செட் பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க ஏடிஎம்குள்ளே போகலாம். ஓகேங்களா, ஏடிஎம்குள்ளே போயிட்டு எப்படி ஒரு பின் செட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இது என்ன ஏடிஎம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஏடிஎம். ஓகேங்களா, ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் நமக்கு நியூ கார்டுக்கு எப்படி புதுசாக பின் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டில் வந்து ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிங்க. சிப் கார்டு இருந்தால் ரிமூவ் பண்ணக்கூடாது. சிப் இல்லாத கார்டு தான் ஆட்டோமேட்டிக் ரிமூவ் பண்ண சொல்லும். நீங்கள் சிப் கார்டுன்றதில் நாட் ரிமூவ்னு வருது. ஓகேங்களா, அதனால் கார்டு ரிமூவ் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வெயிட் பண்ணோடனே லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பின் ஜென்ரேஷன் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, பின் ஜென்ரேட்டர் கொடுத்தவனே அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பரும் மொபைல் நம்பரும் கையில் வச்சுக்கணும். ஓகேங்களா, அதோட மொபைல் நம்பரு அக்கௌண்ட்டில் நம்ம கொடுத்த மொபைல் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் கையில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ப்ரெஸ் கரெக்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே என்டர் த 10 டிஜிட்டல் மொபைல் நம்பர்னு கேட்கும். ஓகேங்களா, நம்மளுடைய அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேறு நம்பர் டைப் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் நேரம் வரும். நீங்கள் பேங்க்கில் எந்த நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அந்த நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரெஸ் ஐ கரெக்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தோடனே நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் மீன் ப்ராசஸ்ன்னு வரும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா, சும்மா நமக்கு வந்து ஏடிஎம்மில் இந்தமாதிரி பின் ஜென்ரேட் பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட் வரும். ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்னு வரும். இப்போ ப்ளீஸ் டேக் கார்டை வந்து எடுத்துங்க. கார்டு எடுத்துகிட்டு செல்லில் பாருங்கள், லாஸ்ட்டாக வந்த மெசேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்திருக்கும் பாருங்கள். ஓகேங்களா, இதில் அந்த நம்பரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பின்னு. அது கிடையாது, அது கார்டோட எண்டான நம்பரு. கீழே நம்பரில் இல்லாமல் எழுத்தில் எழுதிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் எப்படி ஜென்ரேட் பண்ண பாருங்கள். ஏடிஎம் கார்டை திரும்பி இன்சர்ட் பண்ணுறேன். ஏடிஎம் கார்டை வந்து திரும்பி இன்சர்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுது. லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிடுங்க. இதில் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா பேங்கிங்குள்ளே போங்க. பின் ஜென்ரேஷன் கொடுக்காம பேங்கிங்குள்ளே போயிட்டு பின் சேஞ்சுன்னு இருக்கும். இந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், பின் சேஞ்ச். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணே இதில் 2 நம்பர், ஏதாவது நம்பர் 100க்குள்ளே இருக்க நம்பரில் 2 நம்பர் டைப் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. கொடுத்தோடனே என்டர் யுவர் கரண்ட் பின்னு கேட்கும். என்னென்னா நமக்கு ஓடிபி வந்து பார்த்தீங்களா, அதுதான் கரண்ட் பின். நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்க பாருங்க, 9321 நம்பரில் இருக்கிறது கிடையாது, நமக்கு எழுத்தில் வரும், லெட்டரில் அந்த மாதிரி வரும். அதுதான் வந்து நம்மளோட பின்னு. கரண்ட் பின் என்னவோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நியூ பின், நீங்கள் புதுசாக உங்களுக்கு என்ன பின் வேணுமோ அதை வந்து ஜென்ரேட் பண்ணி இதில் டைப் பண்ணிங்க. ஓகேங்களா, புதுசாக என்ன வேணுமோ அதை 2 டைம் டைப் பண்ணுங்கள். ரீஎன்டர்னு கேட்கும். திரும்பி நீங்கள் அதில் கொடுத்த பின் நம்பரே கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு பின் ஜென்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. டேக் கார்டுன்னு எடுத்து சொல்லுங்கள். கார்டை வந்து எமிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கார்டு ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி நம்ம அந்த பின் தான் ஒர்க் ஆகும் செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்துருவோம். ஓகேங்களா, திரும்பவும் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ண முடியுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, லாங்குவேஜ் வந்து இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் என்ன பண்ணணும்னா மினி ஸ்டேட்மெண்ட் போகிறோம். அதனால் பேங்கிங்குள்ளே போங்க. பேங்கிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் சைடில் பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் இருக்குமாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதேமாரி 2 நம்பர், ஏதோ ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோடனே உங்களோட பின் நம்பர் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிங்களா அந்த பின் நம்பர் வந்து கொடுங்க. இப்போ பின் நம்பர் கொடுத்துட்டு என்ன பேங்க்னு செலக்ட் பண்ணுங்கள். இதில் சேவிங்ஸ் பேங்க் என்று சேவிங்ஸ் பேங்க்ஸ் கொடுத்தவொடனே உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் கம்மின்னு சொல்லி ஒரு ரிசிப்ட் வரும். ஓகேங்களா, மினி ஸ்டேட்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசிப்ட் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ரிசிப்ட் வந்துச்சுங்களா. இப்போ அந்த ரிசிப்ட்டில் நம்மளோட அக்கௌண்ட் டீட்டில் வந்திருக்கான்றதை பாருங்கள். நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குது, 6,000 இருக்குது. பட் நம்ம அக்கௌண்ட்டோட வந்து ஓகே ஆயிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.